வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மலர் தூவி மரியாதை. காவிரி விவகாரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. கடலூர் அருகே பயங்கரம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொன்று எரிப்பு. போலீசார் தீவிர விசாரணை. குஜராத்தில் பேருந்து மீது லாரி மோதி விபத்து. 6 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவரது முக உருவம் கொண்ட முகமூடியை அணிந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகள் வருகை தந்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமை கழகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கழக துணை செயலாளர் பார்த்தசாரதி, தலைமை கழக நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், கழக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழக பாஜக தலைவர் கரு நாகராஜன், தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில செயலாளர் தியாகராஜன், மாவட்ட தலைவர்கள் காளிதாஸ், விஜய் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சென்னையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருந்தலைவர் காமராஜரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த உணவின் தரத்தை பரிசோதித்த அவர் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குழந்தைகளுடன் அமர்ந்து உணவு உண்டார். இத்திட்டத்தின் மூலம் 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் 2,23,536 குழந்தைகள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காவிரி விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் வேலூரில் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கிறிஸ்டியான்பேட்டையில் உள்ள தனியார் நிதி உதவி பெறும் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று துவக்கி வைத்தார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதுவரையில் பத்திரிகைகளுக்கு தருவது, சபை கட்சி கூட்டம் நடத்துவது என்ற போக்கில் கர்நாடக அரசு நடந்து கொண்டது. ஆனால் நாங்கள் நிலைமைகளை விளக்கி கர்நாடக அரசு கனிவுடன் கவனிக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அந்த போக்கிலிருந்து கர்நாடக அரசு மாறாமல் ஒரு டிஎம்சியை தர முடியாது என்று சொல்லிவிட்டு 8000 யூனிட் தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு டிஎம்சி என்பது 11,574 யூனிட். அது கூட தராமல் 8000 தருவோம் என்று சொல்கிறார்கள். கபினியில் இன்றைக்கு தண்ணீர் பெருமளவு பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. 20,000 யூனிட்டுக்கு மேலே அங்கே வந்து கொண்டிருக்கிறார். குஜராத்தில் பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர்.
குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தில் உள்ள சிகோத்ரா கிராமத்திற்கு அருகே இன்று அதிகாலை அகமதாபாத் நோக்கி தனியார் சொகுசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த பேருந்தின் டயர் ஒன்று வெடித்தது. இதனால் பேருந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது டயர் மாற்றும் போது பயணிகளில் சிலர் இறங்கி பேருந்தின் முன்பு காத்திருந்தனர். அப்போது அதே வழியாக வேகமாக வந்த லாரி திடீரென பேருந்தின் பின்னால் அதிபயங்கரமாக மோதியதில் 5 பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்தவர்களில் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்தது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக குற்றாலத்தில் நேற்று இரவு முதல் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் என்பதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நீண்ட தூரத்தில் இருந்து குற்றாலத்திற்கு குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ராணிப்பேட்டையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஊரக பகுதிகளில் செயல்பட்டு வரும் 49 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பயின்று வரும் சுமார் 1940 மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டமானது வாலாஜாப்பேட்டை அடுத்த அனந்தலை கிராமத்தில் பண்டித மாளவியா அரசு நிதியுதவி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு காமராஜர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டு காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி, திட்ட இயக்குநர் லோகநாயகி, முதன்மை கல்வி அலுவலர் உஷா, ஊராட்சி பிரதிநிதிகள், பள்ளி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் விழா குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் நகர திமுக மற்றும் இளைஞர் அணி சார்பில் கொண்டாடப்பட்டது. பேருந்து நிலையத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த அவரது சிலைக்கு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் சத்தியமூர்த்தி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திமுக இளைஞர் அணி நிர்வாகியும் தொழில் திருப்பமான பிரேம், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ரவி ஆகியோர் செய்திருந்தனர். காமராஜரின் பெருமையையும் புகழையும் போற்றி கொண்டாடுவோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகத்திற்கான தனி பெருமை தேடி தந்த பெருந்தலைவர், இந்திய அரசியலை வழிநடத்திய கிங் மேக்கர் பெருந்தலைவர் காமராஜரின் பெருமையையும் புகழையும் அவர் பிறந்த இந்நாளில் போற்றி கொண்டாடுவோம் என்று கூறியுள்ளார். காமராஜர் இலவசமாய் வழங்கியவை வேட்டி சேலைகள் அல்ல பதவிகள் என்று கவிஞர் வைரமுத்து புகழாரம் சூட்டியுள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாளையொட்டி கவிஞர் வைரமுத்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பொது நலன் துவராத தொண்டு, துறவி போல் ஒரு வாழ்வு வாழ்ந்தவர் காமராஜர் என்றும், இலவசமாய் வழங்கியவை வேட்டி சேலைகள் அல்ல பதவிகள் என்றும், கட்டாந்தரையில் கல்வி பயிர் வளர்த்த நல்லேர் உழவன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமான அருமா மணி காலமானார். பழம்பெரும் திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமான அருமா மணி திருவனந்தபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று காலமானார். இவர் அருமா மூவிஸ் மற்றும் சுனிதா புரொடக்ஷன்ஸ் ஆகியவற்றின் கீழ் 60 படங்களுக்கு மேல் தயாரித்துள்ளார். கடந்த 1977ஆம் ஆண்டு மது நடிப்பில் வெளியான தீரசாமிரே யமுனா தீரே படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார். 2013ஆம் ஆண்டு பகத் பாசில் நடித்த ஆர்டிஸ்ட் இவர் தயாரித்த கடைசி படமாகும். இந்நிலையில் அருமா மணியின் மறைவுக்கு ரசிகர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆறுதல் தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகரில் கடந்த மாதத்திற்கு முன்பு விஷவாயு தாக்கியதில் 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் கடந்த 1 மாதமாக சொந்த வேலையாக வெளிநாடு சென்றிருந்த முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் மீண்டும் புதுச்சேரி திரும்பினார். இதனை அடுத்து உயிரிழந்த 3 பேர் குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்.
மேலும் அரிசி, மளிகை பொருட்கள் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், புதுநகர் நலசங்க நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் உடன் இருந்தனர். சேலத்தில் அகில இந்திய ஐக்கிய தொழிற்சங்க காங்கிரஸ் தேசிய மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய ஐக்கிய தொழிற்சங்க காங்கிரஸ் தேசிய மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டம் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. அகில இந்திய துணைத் தலைவர் பாபு திவாகரன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற செப்டம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதி அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் தேசிய மாநாடு நடைபெற உள்ளது என்றும், இந்திய மாநாட்டின் பணிகள் குறித்தும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் 50,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதில் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாநில செயலாளர்கள் ஜீவானந்தம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் வருகை புரிந்தார். பின்னர் கோவிலில் மூலவர் சண்முகர், சூரசம்ஹாரமூர்த்தி பெருமாள் உள்ளிட்ட சந்நிதிகளில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பேட்டரி காரில் பயணம் செய்த சிவகார்த்திகேயனுடன் செல்ஃபி எடுக்க ரசிகர்கள் முண்டியடித்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை தொண்டாமுத்தூர் அருகே பூச்சியூரில் உள்ள தனியார் அபார்ட்மெண்ட் 3 பிளாக்குகளுடன் சுமார் 400 குடும்பங்களை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. C3வது பிளாக்கில் 4வது மாடியில் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க சங்கர் என்பவர் குடியிருந்து வருகிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இவரது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் அவரை பிரிந்து சென்று விட்டதாக தெரிகிறது. இவர் தனியாக வசித்து வரும் நிலையில் கடந்த சில மாதங்களாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பணிபுரியும் காவலாளி முதல் தூய்மை பணியாளர் வரை அனைவரிடம் தகராறு செய்வதாகவும், தூய்மை பணியாளரை தாக்கும் காட்சிகள் மற்றும் காவலாளியை குச்சியை கொண்டு தாக்கும் CCTV காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் அவரை பரிசோதனை செய்து காவல்துறை உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். எட்டாவது TNPL கிரிக்கெட் போட்டியில் மதுரை பாந்தர்ஸ் மற்றும் நெல்லை ராயல் கிங்ஸ் அணிகள் இன்று மோதுகிறது. 8வது TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கோவையில் உள்ள SNR கல்லூரி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த தொடரின் இன்றைய 14வது லீக் ஆட்டத்தில் மதுரை பாந்தர்ஸ் மற்றும் நெல்லை ராயல் கிங்ஸ் அணிகள் மோதுகிறது. இந்த ஆட்டமானது இந்திய நேரப்படி இரவு 7:15 மணிக்கு நடைபெறுகிறது. மதுரை பாந்தர்ஸ் அணி 3 ஆட்டங்களில் 1 வெற்றியுடன் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. நெல்லை ராயல் கிங்ஸ் 3 ஆட்டங்களில் 2 வெற்றிகள் மற்றும் 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தை பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றில் நிலவும் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வரும் 17 முதல் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று, நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 54,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 20 ரூபாய் குறைந்து 6,785 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 54,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 59,216 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 99 ரூபாய் 70 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 99,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 195 புள்ளிகள் அதிகரித்து 80,730 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 81 புள்ளிகள் அதிகரித்து 24,582 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மலர் தூவி மரியாதை. காவிரி விவகாரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. கடலூர் அருகே பயங்கரம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொன்று எரிப்பு. போலீசார் தீவிர விசாரணை. குஜராத்தில் பேருந்து மீது லாரி மோதி விபத்து. 6 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.